ஏலகிரியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என ஓட்டல் உரிமையாளர் சங்கம் வலியுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அடுத்த பள்ளக்கனியூர் பகுதியில் உள்ள ஏஆர் தங்கக்கோட்டை தனியார் சொகுசு ரிசார்ட்டில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஏலகிரி மலை ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றனர். மேலும் ஏலகிரி மலையில் அமைந்துள்ள ஏஆர் தங்கக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்வு ஓட்டல் உரிமையாளர்கள் கூறுகையில் இயற்கையில் நிறைந்த இந்த மலைப்பகுதி 200க்கும் மேற்பட்ட ஓட்டல்கள், தங்கும் விடுதிகள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஏலகிரிக்கு வருகை தரும் நிலையில் இப்பகுதியில் அடிப்படை வசதிகளை தமிழக அரசு உடனடியாக மேம்படுத்த வேண்டும் என்று ஏலகிரி ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். குறிப்பாக ஏலகிரிக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும் சென்னை ஏலகிரி நேரடி பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்த 2 சென்னை ஏலகிரி பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்தனர். மேலும் ஏலகிரி மலையில் அவசர மருத்துவ சேவைக்காக கூடுதல் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக தேவையான அனைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதேபோல பெங்களூரு சென்னை வந்தே பாரத் ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் வகையில் ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் ஏலகிரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ சுற்றுலா வரைபடத்தில் ஏலகிரி மலையை முக்கிய சுற்றுலா தலமாக இடம்பெற செய்ய வேண்டும் என்றும் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் இந்த மலைப்பகுதிக்கு சாலை வசதிகளை மேலும் விரிவுபடுத்த மேம்படுத்த வேண்டும் என்றும் ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினரும் பொதுமக்களும் வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் ஏஆர் தங்கக்கோட்டை உரிமையாளர் ராமமூர்த்தி மற்றும் ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் பீட்டர், செயலாளர் கிறிஸ்துராஜ், பொருளாளர் கவியரசன், துணைத் தலைவர் ராயஸ்ரீன், ஏஆர் தங்கக்கோட்டை சிஓ தென்மொழி மற்றும் பொது மேலாளர் சசிகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். Thank you very much for coming this evening. இது இந்த மீட்டிங் முக்கியமாக ஏலகிரி டெவலப்மெண்ட்டுக்காக. ஏன்னா நாங்கள்லாம் இங்கே ஒரு 25 வருஷமாக எல்லாருமே இருக்கிறோம். எல்லா ஹோட்டல் ஓனர்ஸ் தான். என்னன்னா எங்களுக்கு ஒரு மினி பஸ்ஸு கீழே பொன்னேரியிலேருந்து ஏலகிரிக்கு வேணும். சப்ஸ்டேஷன் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணாங்க வருதுன்னு சொல்லி. ஆனால் இடம் வந்திருக்குது. ஆனால் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அது கவர்மெண்ட்டு தான் நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். போட் ஹவுஸை சுற்றி சுத்தமாக எதுவுமே அந்த பேவிங் பிளாக் போட்டு வாக்கிங் இருந்தது. இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் இருந்ததுன்னா கவர்மெண்ட் நம்ம வர கெஸ்ட்டுங்களுக்கும் ஒரு வாக்கிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெக்கிங் பாயிண்ட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா, கொஞ்சம் நார்மல் காஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு சார்ஜ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேராகிளைடிங் ரொம்ப நல்லா போச்சு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே 3 வருஷம் ரொம்ப நல்லா பண்ணோம். ஒரு 60-70 ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த சப்போர்ட் இல்லை, அப்படியே நின்று போச்சு. அதை ஆரம்பித்தாங்கன்னா ஏலகிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒன்லி ஹில் ஸ்டேஷன் பிட்வீன் பெங்களூர் அண்ட் சென்னை. ரொம்ப க்ளோஸ். ட்ரெயினில் வந்தால் சென்னையிலேருந்து 3.5 மணி நேரம், பெங்களூரில் 2 மணி நேரம், மலைக்கு வரது 45 நிமிஷம் தான். 24 மணி நேரம் டாக்டர்ஸ் வேணும் மலையில். எதனா ஒரு 120 ஹோட்டல் இருக்குது, 250 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எதனா ஒரு எமர்ஜென்சி வெள்ளி சனி ஞாயிறு கவர்மெண்ட் ஹாலிடே எதனா இருந்ததுன்னா சுத்தமாக ஒரு டாக்டர் கிடையாது. போன வாட்டி ஒரு சேர்மன் இந்த ஹோட்டலுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு நர்ஸு இவரை காப்பாற்றினாங்க. லோக்கல் நர்ஸு, ட்ரைபு நர்ஸு. ஒரு டாக்டர் இங்கே இல்லை. தயவுசெய்து கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். சம்மர் ஃபெஸ்டிவல் நடந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. சம்மர் ஃபெஸ்டிவலே நடக்கல. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏலகிரி டெவலப் ஆகும். ஒரு வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 to 25,000 பேர் வராங்க. ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பஞ்சாயத்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அவங்களால அது முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு மினி ஆம்புலன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கு அவ்வளோ பெரிய வண்டி கொண்டு போகிறது எங்களுக்கு அது சரிப்பட்டு வரல. ஸோ தயவுசெய்து ஹோட்டல் இல்லைன்னா மலையில் எந்த பிஸ்னஸ் இல்லைங்க. நான் இப்போ சொல்கிறேன், 120 ஹோட்டல், 250 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. கவர்மெண்ட்டை நான் கெஞ்சி கேட்டுக்கிறோம், தயவுசெய்து ஏலகிரியில் இருக்க ஹோட்டல் ஓனர்ஸோ லாட்ஜஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் பேசுங்க. நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏலகிரி சுற்றுலாத்தலம் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற அளவுக்கு பெயர் வாங்க வேண்டும் என்று விருப்பம். இந்த பெயரையே சில நேரம் மீடியாக்களில் விட்டு விடுகிறார்கள். இதை சுற்றி 50 கிலோமீட்டருக்கு சென்னையிலிருந்து அருகாமையில் இருக்கும் ஒரு இடம், சுற்றுலாத்தலத்திற்கு உகந்த இடம். எந்த பருவத்திலும் எந்த வயதினரும் உற்சாகம் கொள்ள அளவுக்கு உள்ள இடம். இதை அரசு உறுதுணையாக இருந்து பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி சில இடங்களையும், போக்குவரத்துக்கு மேலே ஏறுவதற்கு ஒரு வழி இருந்தது போல் இறங்குவதற்கும் ஒரு சாலையை அமைத்து கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். சாலை வசதியும்
மற்ற இதர அரசு செய்ய வேண்டியது பகுதியில் உள்ள பார்க்குகள் அரசு எடுத்து அதை செய்தால் இன்னும் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த ரோப் கார் வசதியும் எதிர்பார்க்கிறோம். அரசு வருவாயை சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கு இந்த சுற்று வட்டாரத்தில் 50 கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சுற்றுலா தலங்களே இல்லை. இது ஒரு நல்ல அருமையான தலம். பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஊர் இது. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்று ஏலகிரியும் முதன்மை இடத்துக்கு வர வேண்டும் என்று விருப்பத்தை கூறி இந்த போக்குவரத்துக்கு இன்னொரு சாலையை அமைத்து ரோப்கார் போன்றவை தான் இப்போ சுற்றுலா தலம் அந்த மேம்பட்டு வருவாயும் ஈட்டி கொடுக்கும் அரசுக்கு என்று என்னுடைய வேண்டுதலை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு டூரிஸ்ட் மேப்லேயே ஏலகிரி கிடைக்கல. எங்கேயுமே கேட்டால் ஏலகிரி எங்கே இருக்குன்னே தெரியாது. சில பேர் ஒரு 50 வாட்டி ஃபோன் பண்ணால் கூட ஏற்காடான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, ஏலகிரின்னு சொன்னால் ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ ஏன்னா கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன், தயவுசெய்து ஏலகிரி நம்ம டூரிஸ்ட் மேப்பில் கண்டிப்பாக சேர்க்கணும். நன்றி. கிலோமீட்டர் சுற்று வர இருக்கிற ஒரு சுற்றுலாத்தலம் இதுதான். இதை மேம்படுத்தினா அரசுக்கும் வருவாய் வரும், சுற்றுலா பொழுதுபோக்கு அம்சமாக மாற்றலாம். இது மற்ற இதர நாடுகள் மாதிரி இதையும் மேம்படுத்தலாம். நல்ல ஒரு கோடை வாசஸ்தலத்தில் இது ஒரு சிறந்த ஸ்தலமாக விளங்கும். உங்களுடைய ஒத்துழைப்பு